ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு அக்டோபர் 9க்கான நியூஸ் தான் பார்க்க போறோம். இதுல பிசிக்ஸ்க்கான நோபல் பிரைஸ் வந்து ஹோப்ஃபீல்ட் ஹிண்டனுக்கு கிடைச்சிருக்கு. இவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா மெஷின் லேர்னிங்னா கம்ப்யூட்டர் புரிஞ்சுக்கிற லாங்குவேஜை வச்சு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் வச்சு ஒரு நெட்வொர்க் ப்ராசஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஸோ நம்மளுக்கு அவங்க கண்டுபிடிச்சதை கூட புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கு. ஸோ ஏதாவது இன்கம்ப்ளீட்டா இருந்தா ஒரு இமேஜ் இருக்கு, அது பாதி தான் இருந்துச்சுன்னா அதை கம்ப்ளீட் பண்ணிரும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லி அதுல இன்னொரு அட்வான்ஸ்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம ஹியூமன் பிரெயின் மாதிரியே அது வேலை பார்க்கும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது வேர்ல்டு பேங்க் வந்து அமராவதி அந்த சிட்டியை கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு எவ்வளவு லோன்னா 15,000 crore லோன் வந்து கொடுத்துருக்கு. ஆந்திரா கேபிட்டல் அமராவதிங்க, அதை பில்ட் பண்றதுக்கு. ஸோ அடுத்தது பிளிப்பிங் ஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னு இருக்குங்க. பிளிப்பிங்னா மாறிட்டே இருக்கிற ஸ்கிரிப்ட்ஸ். பிஜேபி இந்தியா பிளாக் எமர்ஜ் கிளியர் வின்னர்ஸ் இன் ஹரியானா அண்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஸோ ஹரியானாலையும் ஜம்மு அண்ட் காஷ்மீர்லயும் இப்ப எலெக்ஷன் முடிஞ்சிச்சு. அதுல பிஜேபியும் இந்தியா பிளாக்கும் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எலெக்ஷன் பத்தின ஒரு எடிட்டோரியல். அடுத்து டீப் ரூட்ஸ் பிசிக்ஸ் நோபல் பிரைஸ் அக்னாலஜஸ் த டைவர்ஸ் ஃபவுண்டேஷன் ஆஃப் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து எவ்வளவு தூரம் படர்ந்துக்கு, எவ்வளவு தூரம் எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிசிக்ஸ் நோபல் பிரைஸ் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம், எவ்வளவு பயன்கள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஆர்டிக்கல் நம்மளுக்கு எஸ்ஏக்குமே யூஸ் ஆகும், இங்கிலீஷ்க்கும் யூஸ் ஆகும். ஸோ இதை வந்து நீங்க வாசிச்சு பாருங்க. ஸோ 3rd டைம் ஹரியானால பிஜேபி வின் பண்ணிருக்குங்க. இப்போ இதுல வந்து நம்ம மோடிஜி வந்து கங்க்ராச்சுலேட் பண்ணியிருக்காங்க. நிறைய ஓட்டு வாங்கினது பிஜேபி தான். அடுத்து பிசினஸ் நியூஸ் பாருங்க. ஸ்டாக்ஸ் ஸ்னாப் 6 days ஸ்டம்பிளிங் ஸ்ட்ரீக் அப்படின்னு இருக்கு. ஸோ 6 நாளா ரொம்ப குறைவா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்த நம்ம ஸ்டாக் மார்க்கெட் அதை உடச்செறிஞ்சிட்டு இன்னையில இருந்து கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸ்னாப் அப்படின்னா பிரேக்குன்னு அர்த்தம், ஸ்டம்பிளிங் அப்படின்னா ஹிட்னு அர்த்தம், ஸ்ட்ரீக்னா ஒரு தின் லைன்னு அர்த்தம். இதுல எந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்லா பிக்கப் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதானி போர்ட்ஸ், M&M, ரிலையன்ஸ், HDFC, LNT, SBI இதெல்லாம் வந்து மொமெண்டம் கிரியேட் ஆயிடுச்சு. அதெல்லாம் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ NSDL வந்து IPO விடுறாங்க, நேஷனல் செக்யூரிட்டிஸ் டெபாசிட்டரி லிமிடெட். அவங்க வந்து IPO விடுறாங்க. ஸோ அவங்கள அந்த NSDLல யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், SBI, HDFC இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் அதுல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு ஆஃபர் சேல் தான், வாங்கினா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டாடா டெக்னாலஜியும் BMW-வும் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. எதுக்குன்னா ஆட்டோமேட்டிவ் சாஃப்ட்வேர் கிரியேட் பண்றாங்க. ஆட்டோமொபைலுக்கு, அதாவது அவங்க காருக்கு ஒரு சாஃப்ட்வேர் இவங்க கிரியேட் பண்றாங்க. அடுத்து விஸ்தாரா பைலட்ஸ் ரைட் டு டாப் பிராஸ் அலிஜிங் டிஸ்பாரிட்டி இன் ப்ரமோஷன்ஸ் அப்படின்னு இருக்கு. விஸ்தாரா பைலட்ஸ், விஸ்தாரா ஏர்லைன்ஸ்ல இருந்த விமான ஓட்டிகள் பைலட்ஸ் ரைட் டு டாப் பிராஸ். டாப் பிராஸ் அப்படின்னா ஹையஸ்ட் பொசிஷன்ல இருக்கிற ஆபீசர்ஸ்னு அர்த்தம். அந்த ஆர்கனைசேஷன்லயே பெரிய ஆட்களுக்கு எழுதியிருக்காங்க. அலிஜிங் அப்படின்னா கம்ப்ளைனிங், டிஸ்பாரிட்டி அப்படின்னா பாகுபாடு இருக்கிறதா இன் ப்ரமோஷன்ஸ். ஸோ யாருக்கு பாகுபாடு பாக்குறாங்க. ரீசெண்டா விஸ்தாரா ஏர்லைன்ஸும் ஏர் இந்தியாவும் மெர்ஜ் ஆச்சு. ஸோ ஏர் இந்தியா எம்ப்ளாயீஸ்க்கு அதிக ப்ரமோஷன்ஸ் கொடுக்கறது இல்ல, அதுலயே ரொம்ப வெரைட்டி ஆஃப் ஏர்கிராப்ட்ஸ் இருக்குங்க. அதுல அந்த ஒரு பிரஸ்டீஜியஸா நினைக்கக்கூடிய ஒரு சில ஏர்கிராப்ட்ஸ அவங்க பைலட்ஸ் வந்து ஓட்டுறது இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. சோ இதுக்கு மேனேஜ்மெண்ட் என்ன ரிப்ளை சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இனி வரப்போற இன்கிரிமெண்ட்ஸ் எல்லாத்துலயுமே நாங்க இந்த டிஸ்பாரிட்டி இருக்கிற மாதிரி நடந்துக்க மாட்டோம், டிஸ்பாரிட்டி இல்லாத மாதிரி பாத்துக்கிறோம். ஏற்கனவே நாங்க அப்படி பாக்குறது இல்ல, பட் இந்த ஒரு ஃபீலும் இல்லாத மாதிரி நாங்க பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. CCPA ஸ்லாப்ஸ் ஷோகாஸ் ஆன் ஓலா எலக்ட். CCPA சென்ட்ரல் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி. ஸோ கன்சியூமர்னா நம்மள மாதிரி ரீட்டைலர்ஸ், அவங்கள்ட்ட இருந்து வாங்குறவங்களோட ரைட்ஸை பாதுகாக்கிறது தான் இந்த CCPA-ஓட வேலை. ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஏன் ஓலா வந்து கன்சியூமருக்கு ஒழுங்கா ரெஸ்பாண்ட் பண்ணல. ஏன்னா இப்போ ஒரு ட்விட்டர்லயோ இதுலயோ ஒரு போஸ்ட் வந்திருந்தது, அது அவங்களுமே ஒத்துருந்தாங்க, அதனால மார்க்கெட் ஷேர்லாம் ரொம்ப குறைஞ்சிருந்துச்சு. அதே மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் தப்புனா ஏன் அதை வெளியில விடுறீங்க, அதே மாதிரி அன்ஃபேர் ட்ரேட் பிராக்டிசஸ் எல்லாம் எதுக்கு பண்றீங்க அப்படின்னு சொல்லி CCPA கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் இவங்க கொடுக்கணும். ஸோ ஷோகாஸ் அப்படின்னா ஒரு அபிஷியல் நோட்டீஸ் இல்ல அபிஷியல் டாக்குமெண்ட். அந்த டாக்குமெண்ட்ல இவங்களோட தப்புக்கள்லாம் அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க, மிஸ்கான்டாக்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு இவங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும்.
அடுத்தது நம்ம பார்க்க போறது நம்மளோட வேர்ட் ஆஃப் த டே காமிட்டி. காமிட்டினா ஒரு கம்யூனிட்டி, அங்க மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இருக்கும். ஸோ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்குள்ள லேக் ஆஃப் காமிட்டி அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் கொடுத்திருக்காங்க. தேர் இஸ் அ லேக் ஆஃப் காமிட்டி பிட்வீன் த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்படின்னா அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்ன்ற கம்யூனிட்டிஸ்குள்ள மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இல்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்னையோட நியூஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.